இருக்கு. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். இளையராஜா அவர்களுக்கு இது ஒவ்வொரு படத்துல ஈவன் பாலுமேந்திராவோடய சண்டை நடந்திருக்கு, மகேந்திரன் கூட அவருக்கு சண்டை நடந்திருக்கு, எல்லாருக்கூடையும் வருது. கமலஹாசன் கூட அவர் படம் சண்டையே இல்லை. தெரியாம நான் சொல்லக்கூட வார்த்தைக்கு கடுமையான திட்டு விழும். கிட்டத்தட்ட அவர் பயங்கரமான திட்டியிருக்காரு 2-3 தடவை. அந்த மாதிரி நீங்கள் திருத்தங்கள் சொல்லும்போது அவர் எப்படி எடுத்துக்கிட்டார்? எல்லாமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டார். உங்களுக்கு இது எத்தனை படம் இருக்கு? சரி, எனக்கு முதல் படம். எனக்கு எத்தனை படம் இருக்கு? உங்களுக்கு 1000 படம், 1500. இப்போ நான் சொல்றது கரெக்டாக, நீ சொல்றது கரெக்டாக. 80s அந்த மாதிரி காலகட்டம் இருந்தது. அவர் ஆதிக்கம் செலுத்தினார். அப்போ அது முழுக்க முழுக்க அவர் தான் தீர்மானித்தார். ஒரு பக்கம் நான் பயங்கரமான தீவிரமான இளையராஜா ரசிகர், இன்னொரு பக்கம் அவர்கிட்ட நான் சொல்லி வேலை வாங்கணும். அதுக்கப்புறம் அவரோட சேர்ந்து ஒரு அற்புதமான ஒரு 5 பாடல்களை இதில் கொடுத்துருக்காரு. அதுதான் எனக்கு கிடைச்ச கிஃப்ட். அப்போ எப்படி 80s கேட்டல் பாடல் இப்பவும் கேட்டுட்டு இருக்கல, அதே மாதிரியான பாடல்கள், ரசிக்கத்தக்க பாடல்களை நீ கண்டிப்பாக இந்த படத்தில் ஆடியிருக்கு. அவருக்கு 82-83 வயசாகுது. இப்போதும் அவர் மிகச்சரியாக 6 மணிக்கு அவர் வேலையை ஆரம்பிச்சிட்டார். மியூசிக்கில் எப்படி வாங்குறோமோ பாடல் வரிகள்லையும் அவர்கிட்ட திரும்ப நம்ம அவர்கிட்ட கேட்டு வாங்குறது. ஒரு சில சமயங்கள்லாம் அவர் இது நல்லா இருக்கேன்னு புரியாது முடிப்பார். ஆனால் நம்ம சண்டை போட்டு நம்ம வணக்கம். பிரபலமான ஒரு இலக்கியம் சார்ந்த ஒரு எழுத்தாளர், திரைப்பட விமர்சகர், அப்படி ஒரு பல்வேறு முகங்கள் இருந்தது. நீங்கள் ஏற்கனவே சினிமாவில் இருக்கீங்க. ஆனாலும் படம் நீங்கள் ஆரம்பிக்காமல் இருந்தது. இப்போ மயிலாஞ்சி படம் ஆரம்பிச்சிருக்கீங்க. இதோட முதல் படம் உங்களுக்கு எப்படி போயிட்டுருக்கு? படம் கிட்டத்தட்ட முடிச்சது. வெகு சீக்கிரமாக ஜூலையில் நாங்கள் வெளியிடத்தை பார்த்துட்ருக்கோம். எல்லாம் இறுதிக்கட்ட பணிகள் விரைவாக நடந்துட்டுருக்குது. ரொம்ப ஆவலாக நாங்களும் எப்படி மற்றவங்க எங்கள் படத்தை பார்க்குறதுக்கு ஆவலாக இருக்காங்களோ, நானும் மக்கள்கிட்ட அதை கொண்டு போய் காமிக்கிறதுக்கு ரொம்ப ஆவலாகவும் இதோட இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். படத்தோட பலம் அப்படிங்கிறது இளையராஜா. ஸோ எப்படி இருந்தது அவரோட ஒர்க் பண்ணுறது? இளையராஜாவோட ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எனக்கு பல நாள் கனவு. இளையராஜாவோட இசையை கேட்டுக்கிட்டே இருக்கும்போது ஒரு சந்தோஷம் இருக்குல்ல, அது எவ்வளோ அதிர்வு. அதே மாதிரி அவரை பார்க்கும்போதும் அவரோட ஒர்க் பண்ணுறதும், அவர்கிட்ட நான் கதை சொல்லும் போது நம்ம இளையராஜாட்ட கதை சொல்லிட்டு அப்படின்ற அன்ற அந்த கவனமே நமக்கு பெரிய சிறப்பு. சரியாக கதை சொல்லி வராது, ஆனால் அவருக்கு அது தெரியாது. இதுதான் பயங்கர துயரமே. அவர் நம்மளை திட்ட ஆரம்பிச்சு, என்னையோ கதையை சொல்லியா என்ன அவரை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப சிரமமான விஷயம். யாருக்கு சிரமமான விஷயம்னா, அவருக்கு அனுதினமும் நீங்கள் கொண்டாடிட்டுருங்களே, டெய்லி அவர் பாட்டை கேட்டு ரசிச்சிட்டிங்களே, அவங்க நேராக அவரை பார்த்துட்டிங்கன்னா அவரை நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதே கஷ்டம். ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் முன்னாடி இருக்கிறவங்க தன்னுடைய பரம ரசிகனாக இருந்தாலும் சரி, தன்னை ரசிக்காத இருந்தாலும் சரி, யாரும் அதெல்லாம் தெரியாது. அவருக்கு தான் ஒரு வேலையை செய்ய போகிறோம், இந்த வேலையை செய்யக்கூடிய ஒரு ஆள் வந்திருக்கான், அவன்கிட்ட என்ன செய்ய போகிறோம், நீ யாராக ஒன்றாலும் இருக்குது, நீ எனக்கு கதையை சொல்கிற, அந்த கதையை சொல்லு, நான் உனக்கு என்ன வருமோ அதை செய்கிறேன். அந்த இது அவர் மிஸ்டர் பர்ஃபெக்ட் இன் ப்ரொஃபஷன். அது 100%. நீங்கள் அவர் என்ன சொன்னாலும் அதெல்லாம் அவர் காதில் விழாது. கதையை ஒழுங்காக சொன்னியா, ஒரு டியூன் போட்டு டியூன் பிடிச்சிருக்கா, இல்லை வேறு பாட்டு அப்படின்ற மாதிரி தான் இருப்பார். அது எனக்கு ஒரு வித்தியாசமான. ஒரு பக்கம் நான் பயங்கரமான தீவிரமான இளையராஜா ரசிகன், இன்னொரு பக்கம் அவர்கிட்ட நான் சொல்லி வேலை வாங்கணும் அப்படின்றது ஒரு பெரிய எனக்கு ஒரு கடமை. ஏன்னா என்னுடைய கடமையில் இது படத்தை வெறும் ரசிகனாக இருந்து மட்டும் அவர்கிட்ட வேலை வாங்க முடியாது. ஒரு டைரக்டராக இருந்து எனக்கான பாடல்களையும் நான் அதை விட சிறந்த அந்த கதைக்கு தேவையான அம்சங்களை அவர்கிட்ட நான் எடுத்து வேலை வாங்கி அது படமாக்க வேண்டிய ஒரு கட்டாயமாக எனக்கு நெருக்கடி இருக்குது. அந்த விதத்தில் நான் அதை அவருக்கு எனக்கும் பல விதமான போராட்டங்கள் இருந்தாலும் அவரோட ரொம்ப நுணுக்கமாக ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நான் புரிஞ்சுக்கிட்டு வரேன். அதுக்கப்புறம் அவரோட சேர்ந்து ஒரு அற்புதமான ஒரு 5 பாடல்களை இதில் கொடுத்துருக்காரு. அதுதான் எனக்கு கிடைச்ச கிஃப்ட். முதல்ல நான் சொல்ல வந்தது என்னன்னா, என் வாழ்க்கையின் உயர்ந்த நிமிடங்கள் ஏதாவது இருந்ததுன்னு வச்சுங்களேன், அவர் கூட இந்த படத்துக்காக ஒர்க் பண்ண, டியூனுக்காக ஒர்க் பண்ண, அவர் கூட கதைக்காக டிஸ்க் பண்ண இந்த நிமிஷங்கள் தான். அதை நான் உண்மையாக உணர்ந்தேன். ஒரு ஹாப்பினஸ் எனக்குள்ளே இருந்தது. அவருக்குள்ள அவர் தனியாக அவர் கூட உட்காந்து பேசுறது, அவர் டியூன் பண்ணும்போது நான் பார்த்துட்டு இருக்குது. இது எல்லாமே எனக்கு ஒரு காதலி கூட இருந்தால் கூட நம்ம அந்த அளவுக்கு நம்ம ஒரு லட்சியம் இருந்தோம், இந்த பொண்ணை நம்ம லவ் பண்ணி கிடைச்சிட்டான்னு நம்ம இளம் வயசில் இருக்கோம்ல, அந்த பொண்ணே நம்ம கிடைக்கும் போது நம்ம கிடைச்சா கூட அந்த அளவுக்கு சந்தோஷப்படுத்திருக்கு. அந்த அளவுக்கான ஒரு சந்தோஷம் தான் எனக்கு. எப்படி இந்த ஃபர்ஸ்ட்டு அவரை பார்க்கும்போது எப்படி கொஞ்சம் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இசை ஞானின்னு ஒரு பெரிய புது இருக்குது? அவரை நான் பல தடவை அதுக்கு முன்னாடி சந்திச்சிருக்கேன். முதல் கதையை கிட்டத்தட்ட 15-20 வருடங்களுக்கு முன்னாடி அவர்கிட்ட கதையை சொல்லி
அவருக்கு அது பிடிச்சி போய் அதனால அவர் எனக்கு ஒரு தயாரிப்பாளர்லாம் சொல்லி அப்போ எனக்கு ஒரு பரிச்சயம் இருக்குது. அவர் கூட நான் ஒரு கதையை டிஸ்கஸ் பண்ணேன். ஆனால் அதெல்லாம் 15 வருடங்களுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் நடுவில் அப்போ பார்க்குறது, அப்புறம் நான் என்னுடைய வேலைக்கு சம்மந்தம் இல்லை. இப்போ இந்த பட விலை சம்மந்தமாக இப்போ செழியன் தான் வந்து நீங்கள் ராஜா சாரை நீங்கள் பார்க்கலாம்னு சொல்லி நான் வந்து இதில் ஒரு ரொம்ப ஐரனிக்கலான மூமெண்ட் என்னென்னா, 15 வருடங்களுக்கு முன்னாடி செழியன் ஒரு இளையராஜா பற்றி ஒரு கட்டுரை இருந்தார். அந்த கட்டுரையை வந்து நான் வந்து அவருக்கு தெரியல, இளையராஜா தெரியல, எனக்கு அறிவு உண்டு. சரி வா செழியன், நான் வந்து உங்களுக்கு இளையராஜா அறிமுகப்படுத்துறேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிருந்தேன். கூப்பிட்டு போயிருந்தோடனே அங்கே வந்து அவர்கிட்ட சார்கிட்ட வந்து இது மாதிரி உங்களை பற்றி எழுதியிருக்காரு, கனையாழியில் ஒரு கட்டுரை இருந்தார், செழியனுடைய நண்பர் உங்களை பற்றி கட்டுரை. அப்படியா? அவர் பெருசாக வந்து கொண்டாடவில்லை. அவருக்கு ஏதோ ஒன்று அவர் கொடுத்துருங்க. எனக்கு வந்து நான் அவர் பாராட்டுவார்னு நினச்சி அவரை கூப்பிட்டு போனேன். அவருக்கும் பயங்கர பாராட்டுவார். அவர் அதை பற்றி கண்டுக்கவே இல்லை. எனக்கு வெறுத்து போச்சு. ஏன்னா ஒரு நண்பரை கூப்பிட்டு போகிறோம், இவர் வந்து எதுவுமே செய்யலன்ட்டு. எனக்கு 15 வருடங்கள் கழித்து இதுக்கிடையில் வந்து செழியன் வந்து அவர் கூட வந்து கலைஞர் சார் டாக்குமெண்ட்ரி சம்மந்தமாகவும் ஜெயகாந்த் டாக்குமெண்ட்ரி சம்மந்தமாக அவர் கூட பழகி ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க. 15 வருடங்கள் கழித்து இப்போ செழியன் மூலமாக தான் திரும்ப நான் வந்து இளையராஜாவுடைய அதே பார்க்க போகிறேன். அவங்க 2 பேரும் இப்போ நான் திரும்ப அவர்கிட்ட நான் பழைய அனுபவங்கள்லாம் சொல்லி இப்போ அவரோட பரிச்சயம் திரும்ப அவர் அதெல்லாம் சொன்னோடனே அவருக்கு பிடிச்சி போச்சு. ஏன்னா அவர் பைசைக்கிள் தீஸோடைய அந்த நூலை வச்சு தான் என்னுடைய முகவரியை கண்டுபிடிச்சி எனக்கு ஒரு தயாரிப்பாளர் சொன்னார். அப்போது அந்த சமயத்தில் அந்த படம் நான் சரியாக அமையலை. அப்போ அதனால் அவர் சொன்னோடனே அவருக்கு தெரிஞ்சு போயிட்டாரு. அப்புறம் இந்த கதையை சொன்ன உடனே அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. முதல்ல பார்க்குறது அப்படிங்கிறது தாண்டி அவர் வந்து ஒரு கதையை கேட்கும்போது, அவர் அந்த கதையை ரசித்து கேட்கும்போது, அந்த கதைக்குள்ளே இருக்கக்கூடிய அவர் எப்படி ரசிக்கிறாரு, அவர் என்ன ஓட்டம் என்னவாக இருக்குது, அவர் அதில் பாடல்களை எங்கேருந்து, அவருடைய அவர் எந்த விதத்தில் பாடல் வரும், பாடல் சிச்சுவேஷனை டீட்டெயிலாக கேட்குறது, இதெல்லாம் தான் அவருடைய இதுவாக இருந்துச்சு. அதே மாதிரி அவர்கிட்ட நான் வந்து ஒரு மாணவன் மாதிரி தான், கிட்டத்தட்ட வந்து அவர்கிட்ட ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி தான். சில சந்தர்ப்பங்களில் வந்து ஏதாவது சொன்னால் கூட எனக்கு தெரியாமல் நான் சொல்லக்கூட வார்த்தைக்கு எனக்கு கடுமையான திட்டு விழும். கிட்டத்தட்ட அவர் பயங்கரமாக திட்டியிருக்காரு. 2-3 தடவை கடுமையான திட்டுலாம் வாங்கியிருக்கேன். அது வந்து எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. ரொம்ப நீங்கள் திட்டினா கூட பரவாயில்ல, அது கூட எனக்கு கிரெடிட் தான், உங்கள்கிட்ட திட்டு வாங்கின பெருமை எனக்கு இருக்கும் அப்படின்னு நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன். படைப்பு தொழில்ன்றது அதுதான். படைப்பு தொழிலில் வந்து நீங்கள் உங்களுக்கு அவர் ரொம்ப சிறந்த உங்களுக்கு இதுவாக இருக்கலாம். பட் ஆனால் படைப்புன்னு வரும்போது ஒரு அப்பா பையனாக இருந்தால் கூட சரி, உங்களுக்கு வந்து வேறு நீங்கள் அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து ஒரு டைரக்டர், மியூசிக் டைரக்டர் அப்படிங்கும்போது அப்போ அந்த இடத்துல வந்து நான் ஒரு டைரக்டராக எவ்வளோக்குள்ள வந்து அவர்கிட்ட நான் அணுகி அவர்கிட்ட பல திருத்தங்களை சொல்லி அவர்கிட்ட எப்படி நான் வேலை வாங்குறேன்றது தான் முக்கியம். அதில் நான் ரொம்ப கவனமாகவும் அதில் கூர்மையாகவும் அதில் நிதானமாகவும் இருந்து அவர்கிட்ட நான் ஒரு சிறந்த பாடலை வாங்கிட்டேன். அதை வாங்குறதுக்கு நடுவில் எனக்கு அவருக்கும் வந்து நடுவில் பெரிய போராட்டம் தான். அதனால் அவர்கிட்ட ஒரு மேதமையான ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை நீங்கள் அணுகிற இடத்துல தான் முக்கியம். அவர் அந்த மேதமைக்குள்ளே கொண்டு போகணும். அது கொண்டு போகிறது ஒரு நுட்பமான வித்தை. அவருடைய நீங்கள் அந்த இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப கொஞ்சம் கூட அப்செட் ஆகிடுவார். சார் இந்த படத்தில் அந்த படம் எனக்கு தெரியும், அது எதுக்கு வந்துக்கின்ற இடத்துல அவர் எந்த நேரத்தில் ஒன்றாலும் கோவப்படலாம். உங்கள் படத்துலேயே வந்து அவருடைய படங்கள்லேயே சிறந்த படங்களை சொல்லி அது சொன்னால் கூட வந்து அதுதான் நான் அப்பயே போட்டேன், அது எதுக்கு அது திரும்ப அதை போட்ட போதுமா அப்படின்னு அவர் எப்படி போனாலும் வந்து நம்மளை வந்து கார்னர் பண்ணுறதுக்கு அவர் நம்மக்கிட்ட வந்து சிமிட்டாங்களை வச்சுட்டு நம்மளை இது பண்ணுறதுக்கு பார்ப்பாரு. ஆனால் நம்ம அதிலிருந்து தப்பிச்சு அவர்கிட்ட வந்து நுணுக்கமாக சில வார்த்தைகளை போட்டு அவர்கிட்ட வந்து சொல்லி பக்குவமாக அவர்கிட்ட அந்த உணர்வுகளை கொண்டு போய் வேலை வாங்குறது தேவையாக இருந்து அது சிறப்பாக வந்திருக்கு எங்களுக்கு. வந்து அது எல்லாமே பார்த்திங்கன்னா எங்கள் படத்துடைய பாடல் வெளியேறும்போது தெரியும். மிகச்சிறந்த பாடல்கள் கிட்டத்தட்ட 30 வருடத்திற்கு பிறகு இளையராஜாவின் சிறந்த பாடல்கள் இன்னும் அப்போ வந்து எப்படி 80s வந்து கேட்டல் பாடல் இப்பவும் கேட்டுட்டு இருக்கல, அதே மாதிரியான பாடல்கள் ரசிக்கத்தக்க பாடல்களை வந்து கண்டிப்பாக வந்து இந்த படத்தில் ஆடியில் எப்படி இருக்கும் அவரோட ஒர்க்கிங் ஸ்டைல் அப்படிங்கிறது. ரொம்ப ஆச்சரியம் வந்து என்னன்னா, இன்றைக்கு இந்தியாவிலே அப்படிப்பட்ட ஒரு மனிதர் இருக்க மாட்டாங்க. அவருக்கு 82-83 வயசு ஆகுது. இப்போதும் அவர் வந்து மிகச்சரியாக 6 மணிக்கு அவர் வேலையை ஆரம்பிச்சிட்டார். காலையில் 6 மணிக்கு. அது எப்படி ஆரம்பிப்பார் நீங்கள், அவர் அதற்கு 6 மணிக்கு அவர் வந்து ஸ்டுடியோவில் இருப்பார். இங்கே வந்தாலும் வரனாலும் அவருடைய அப்பாயின்மெண்ட் அவருடைய வேலையை வந்து கரெக்டாக 6 மணிக்கு வந்து சுத்தமான வெள்ளுடையில் அழகாக வந்து உட்காந்துட்டு அவர் தனியாக வந்து உட்காந்துருவார். 6 மணிக்கெலாம் யாரும் இந்த உலகமே யாருமே இழிக்க மாட்டாங்க. இந்த வயசில் எனக்கு தெரிஞ்சு தன்னுடைய வேலை அந்த உழைப்பாளி அப்படி வேலை செய்யறவங்க எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலே வேறு யாராவது இருப்பாங்கன்னு தெரியல. அப்போ அவர் எத்தனை மணிக்கு எழுந்திருக்கணும். இப்போ இந்த விஷயத்தை வந்து அவர் வந்து ப்ராக்டிஸாக பர்ஃபெக்ஷனாக கிட்டத்தட்ட வந்து அவர் வந்து கிட்டத்தட்ட தன்னுடைய வாய்ஸ் முழுக்க செஞ்சுட்டே வந்திருக்காரு. சின்ன வயசில் அதுக்கான வகுப்புகள் அப்போ 50 வயசுக்கு மேலே அவர் நிறைய விஷயங்கள் படிக்க போயிருக்காரு.
இன்றைக்கி மியூசிக் கற்றுருக்காரு. கர்நாடகா எந்தெந்த மியூசிக்லாம் அவர் 50 வயசுக்கு மேலே கற்றுக்கிட்டு இருக்காரு. சமஸ்கிருதம், ஹிந்தி எல்லாத்தையும் கற்றுட்டு எல்லாமே எது பண்ணாலும் அவர் அந்த அளவுக்கான ஏன் இன்றைக்கு இளையராஜா வந்து இந்தியா முழுக்க தமிழ்நாடு முழுக்க கொண்டாடப்படுறாரு, ஏன் இன்றைக்கு சிம்பனி வரைக்கும் போய் ஏன் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அதற்கு காரணம் வந்து அவருடைய திறமையை தாண்டி அவருடைய அர்ப்பணிப்பு உழைப்பு யாருனாலும் செய்ய முடியும். அந்த யாருனாலும் செய்யலை, அதாங்க அவர் அதை செஞ்சுக்கிட்டே இருக்காரு கடுமையாக. ஒவ்வொரு நிமிஷம் எனக்கு தெரிஞ்ச இசை தான், அந்த இசையோட இன்னும் வாழ்ந்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு அதில் போய்கிட்டே இருக்கிறதால தான் இயல்பாக இருக்கக்கூடிய மனிதர்கள் உருவாகக்கூடிய அந்த உரைநடை, அவங்களுடைய மொழி, அவங்களுடைய பாசாங்கு, அவங்களுடைய நடிப்பு எதுவும் அவருக்கு தெரியாது. அதனால தான் அவர் வந்து சட்டுன்னு தன்னை மற்றவர்கள் பற்றி கவலைப்படாமல் தனக்கு என்ன தோன்றுதோ அதை வந்து பேச முடியாது. அவர் உலக ஜோனே வேற. இன்றைக்கு யோசிச்சு பாருங்க, நம்ம இங்கே உரையாடிட்டோம்ல, இந்த நேரத்தில் இந்தியா முழுக்க, தமிழ்நாடு முழுக்க, இல்லை உலகம் முழுக்க இளையராஜாவின் பாடல்களை எத்தனை பேர் ரசிச்சுட்டு இருப்பாங்க தெரியுமா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணமும் யாராவது ஒருத்தர் ரசிச்சுட்டே இருக்கான், புதுசாக கட்டுறான், அவங்களை சந்தோஷப்படுத்துறான், இளையராஜா பற்றி பேசிகிட்டே இருப்பாங்க. ஒரு நாளைக்கு எனக்கு சராசரியாக ஒரு தமிழ் வந்து எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட வந்து 4 முறையாவது இளையராஜாவுடைய பற்றின எண்ணம் வந்து போகாது இருக்கு. ஏன்னா இன்றைக்கு வந்து தொலைக்காட்சியில் பார்த்தாலும் சரி, இல்லை நீங்கள் ரேடியோவில் கேட்டாலும் சரி, ஏதோ உங்களுக்கு இளையராஜாவுடைய இசையை கேட்டு அடன்னு சொல்லக்கூடிய தருணங்கள் ஒரு நாளைக்கு 4 முறையாவது சராசரியாக ஒரு தமிழுக்கு நேரும். இது வந்து தமிழ்நாட்டில் இது வரைக்கும் பிறந்த யாருக்குமே வாய்க்கல. அதிகபட்சம் எம்ஜிஆர் வந்து நிறைய பேசப்பட்டார், எம்ஜிஆர் அதிகமாக பேசப்பட்டார். ஆனால் இவர் இளையராஜா வந்து கொண்டாட்ட மனநிலை, ஒவ்வொரு தினமும் கொண்டாடக்கூடிய மனநிலைன்றது எனக்கு தெரிஞ்சு வேறு யாருமே இல்லை. எனக்கு தெரிஞ்சு தமிழுடைய வரலாற்றிலே வந்து பார்த்தீங்கன்னா இளையராஜான்றது ஒரு பெரிய ஐக்கனாக இருக்காது. எனக்கு தெரிஞ்சு தமிழ் ஒட்டுமொத்த நீங்கள் திருவள்ளுவருக்கு இணையாகவும், நீங்கள் வந்து கம்பருக்கு இணையாகவும், பாரதி ஒரு உங்களுக்கு இணையான ஒரு நிலையில் வந்து வெற்றி போற்றப்படக்கூடிய ஒரு ஐக்கன். ஏன்னா ஒரு சமூகத்தை கடந்த 40 வருடங்களாக அவர்களுடைய ரசனைகளை மேன்மைப்படுத்தி அந்த ரசனைகள் மூலமாக அவருடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தியிருக்கிறார். அவங்களுக்கு ஒரு பக்கம் ஃப்ரீ, அவங்களுக்கு வந்து ஒரு பக்கம் அவங்களுக்கு வந்து இந்த இசை கேட்டதுக்கு பார்த்த மாதிரி அந்த பக்குவத்தை மனநிலையில் அடைஞ்சிடுறாங்க. ஒரு நல்ல இசையை கேட்கும் போது அது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் 100 புத்தகங்கள் படிக்கக்கூடிய மனநிலையில் இருக்கக்கூடிய இது வந்துடுது. ஒரு பூவே இளைய பூ இந்த பாட்டை கேட்கும்போது நீங்கள் அதில் இருக்கக்கூடிய ஒரு புல்லாங்குழலுடைய இசையை கேட்கும்போது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் உங்களுக்குள்ள என்ன உணர்வுகள் இருந்தாலும் இந்த இசையை கேட்கும்போது எல்லாருமே ஒரு சமமான மனநிலைக்கு வந்துடுறான். வந்து அவனை அறியாமல் இது எல்லாம் சிறந்த ரசனை உணர்வு வந்துடுது. அந்த ரசனை உணர்வை வந்து அனுதினமும் இதை வந்து எட்டி பிடிக்குன்னு நினைக்கிறான். அப்போ வந்து தான் நினைவுகளை தவறு செய்கிறோம், அப்படி ஆட்டோமேட்டிக் வருது. அப்போ வந்து இசை வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு சமூகத்தில் கழுவுற வேலை இருக்குல்ல, அவனுடைய அசுத்தங்களை கழுவி அவனை சுத்தப்படுத்தி அவனுடைய ரத்தத்தை வந்து சரி பண்ணக்கூடிய வேலைகளை செய்யுது. இசை வந்து ஒரு கலாச்சாரத்தை சுத்தப்படியை வந்து தொடர்ந்து செய்யுது. அது இவருடைய இசையாக தான் இருக்குது. அதனால தான் இவருடைய இசையை கேட்கக்கூடிய மற்ற இசையெல்லாம் மெட்டாலிக்காக இருக்குது, மற்றெல்லாம் பிளாஸ்டிக்காக இருக்குது. கடந்த இதில் வந்து அதுக்கு அந்த உயிர்த்தன்மை இல்லை. ஏன்னா வந்து அது எல்லாம் ஒரு கட்டத்தில் நின்று போயிடுது. என்ன உயர்ந்த பாடல்களாக இருந்தாலும் 2வது தடவை 3வது தடவை கேட்கும் போது ஆனால் நல்லா இருக்குது அப்படி கேட்கணும்னா வந்து மனசுக்குள்ளே இசை ஒரு பாடல் கேட்டுன்னு அது மனசுக்குள்ளே ஊடுருவி நம்முடைய வாழ்க்கையோட அங்கமாகி வாழ்க்கையில் நம்ம கடந்த கால நினைவுகளை போட்டு அதில் நம்ம ஏற்கனவே நம்ம சிந்தித்த உணர்வுகளை மீட்டெடுக்கக்கூடிய தருணங்களை இந்த இசை வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து மீட்டு தருது. இந்த வல்லமை வந்து காலங்களை மீட்டெடுக்கக்கூடிய வல்லமை, காலங்களை தொலைந்து போன ஞாபகங்களை மீட்டெடுக்கக்கூடிய வல்லமை, நம்மளுடைய இழந்து போன நம்ம பெற வேண்டிய விஷயங்களை நோக்கி வரக்கூடிய வல்லமை வேறு இந்த இசையும் பலன் கிடைக்கவில்லை. தமிழ் சமூகத்துக்கு இவர் கிடைச்சது வந்து பெரிய அதிர்ஷ்டம். இன்றைக்கு தமிழ் சமூக வளர்ச்சிக்கு நிறைய பேர் பெரியார் ஒரு காரணம் என்றாலும் அதே அளவுக்கு இளையராஜாவும் ஒரு காரணம் அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த கடந்த 30 நாடுகளில் வளர்ச்சிக்கு வந்து மறைமுகமான விஷயம் நேரடியாக தெரியுது, இதில் மறைமுகமான வளர்ச்சி. இப்போ அந்த வகையில் வந்து அவர் ஒரு மிக மிக முக்கியமான ஒரு படைப்பாளி, சமூக புரட்சியாளர்னு சொல்லுவோம். ஆரம்பத்தில் அவர்கிட்ட போகும்போது ஒரு பயம் இருந்தது, இப்படி வேலை வாங்குறது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் இருந்ததுன்னு சொன்னீங்க. இப்போ வேலை முடிக்க போய் இப்போ எப்படி இருக்கு? இப்போ வந்து ஒரு விளையாட்டு தான். அவருக்கு இதை பார்த்தாருன்னா அவர் என்ன உரிமையாக வந்து திட்டக்கூடியவராக இருக்காரு. நான் அதுக்கான ஸ்பேஸ் அவருக்கு. அதே விஷயத்தில் நான் எனக்கான வேலைகளையும் நான் மட்டும் இல்லை, எனக்கு பின்னாடி ஒரு தயாரிப்பாளர் இருக்கார், அவங்களுக்கான ரசனை அவங்களுக்கு ஏற்றார் போலையும் இது வந்து நிறைய தேவை. அவங்க 2 பேருக்கு நடுவில் நான் இருக்கேன், அதை சொல்லி அவர்கிட்ட பக்கமாக வேலை வாங்கக்கூடிய இருக்குது. அவருக்கும் எனக்காக ஒரு சம்பளத்தை குறைச்சிக்கிட்டு சில இதில் வேலை செய்கிறாரு. இது மாதிரி நாங்கள் நிறைய திருத்தங்கள் செய்யும்போது இதெல்லாம் வந்து அவருக்கு கூடுதலான மன உழைப்பும் அவர் கூடுதலான ஒரு வேலைப்பதுவும் கூடுது.
அதற்கேற்றாற் போல் நான் வந்து அவரையும் நான் சந்தோஷப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன். இது வந்து ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் வந்து எல்லா படத்திலும் நடக்கும். எல்லா படத்துலையுமே நீங்கள் ஒரு டைரக்டராக இருந்தால் நீங்கள் இதர தொழில்நுட்ப கலைஞர்களுடைய உங்களுடைய வேலைகளில் அவங்கவுங்களுக்கும் ஒரு ரசனை இருக்கும். அந்தந்த ரசனைகளுக்கு நீங்கள் நினைச்ச ரசனை மட்டுமே உருவாகணும், அது படம் கிடையாது. அதே சமயத்தில் மற்றவங்களுடைய ரசனைக்கு நீங்கள் முழுசாக பலியாயிட்டாலும் அது வராது. இப்போ கேமராமேன் ஆகட்டும், எடிட்டர் ஆகட்டும், இல்லை வந்து ஆர்ட் டைரக்டரோ, இல்லை நடிகர்களோ, இத்தனை சொல்லிவிட்டு அவங்கவுங்களுக்கும் ஒரு தனிப்பட்ட கலை ஆளுமைகள் இருக்கும். அந்த கலை ஆளுமைகளும் உங்களுடைய கதைக்கு ஒரு விஷயத்துக்கு ஏற்றார் போல அதை நெறிப்படுத்துவது தான் டைரக்டர் வேலை. அந்த டைரக்டர்ன்றது அவன் புதுசாக உருவாக்கணும் இல்லை, கதைக்குள்ளே இருக்க தேவையான விஷயங்களை அதற்கேற்றார் போல இவங்களுடைய திறமைகளை வந்து அவங்களுடைய அடையாளங்களுடைய அவங்களுடைய தனித்தன்மைகளோட ஒருங்கிணைக்கிற வேலையை தான் வந்து ஒரு இயக்குனர் செய்யணும். அதுதான் அதை வந்து நம்மளுக்கு ஏற்றார் போல அவருடைய திறமை, அவருடைய உச்சம் என்னன்னு தெரிஞ்சு அந்த உச்சத்தை நம்ம ஒரு அழகாக வந்து நம்ம கொண்டு வந்து நேர்கோட்டில் கொண்டு வந்து சமைச்சு அதை வந்து படைப்பாக மாற்றக்கூடிய வித்தையை வந்து நான் வந்து அது செய்யும்போது இது நடக்குது. இந்த ப்ராசஸ் வந்து நான் மட்டும் இல்லை, ஒவ்வொரு இயக்குநர்களும் இந்த ப்ராசஸ் எதிர்கொள்வாங்க. இதில் ஒரு சில முரண்கள் வரும், சில விஷயங்களில் வந்து சரியாக அது கூடுதலும் குறைவும் வரும். ஆனாலும் கடைசியில் படைப்பாக வரும்போது அனைவரும் ஒரு படைப்பாக பார்க்கும்போது படைப்பு தான் ஜெயிக்கும். இந்த இதெல்லாம் கலந்து போயிடும். இளையராஜா அவர்களுக்கு இது ஒவ்வொரு படத்துலையும் ஈவன் பாலுமேந்திராவோடய சண்டை நடந்திருக்கு, மகேந்திரன் கூட அவருக்கு சண்டை நடந்திருக்கு, எல்லாருக்கூடையும் வருது, கமலஹாசன் கூட அவர் படம் சண்டையே இல்லை, எல்லாருக்கூடையும் அவர் இணைந்து தான் சிறந்த படைப்பு உருவாக்கியிருக்காரு. ரசிகராக தான் அவர்கிட்ட போகிறோம், ஆனால் நம்ம ஒரு இயக்குனராக அவர்கிட்ட நமக்கு தேவையான விஷயத்தை வாங்கி தான் ஆகணும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் திருத்தங்கள் சொல்லும்போது அவர் இப்படி எடுத்துக்கிட்டாரு. அவருக்கு எல்லாமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டார், உடனே எல்லாத்தையும் அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அவர் வந்து தன்னுடைய நிலைப்பாட்டை உனக்கு என்னையா தெரியும் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார், உனக்கு இது எத்தனை படம்? சரி எனக்கு முதல் படம். எனக்கு எத்தனை படம் கேட்டார்? உங்களுக்கு 1000 படம், 1500. இப்போ நான் சொல்கிறது கரெக்டாக, நீ சொல்கிறது கரெக்டாக? நான் சொல்கிறது தான் சார், இது என்னுடைய படம், இந்த கதையில் வந்து என்னுடைய கதையில் ஒரு பார்வை இருக்குது, அதுக்கு ஏற்றார் போல நீங்கள் வந்து இசையமைச்சு கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு. இது இந்த மாதிரியான ஒரு பல. ஆனால் வந்து என்னென்னா அவர் கடைசியாக எந்த புள்ளிக்கு வரும்னா, உனக்கு என்ன தேவை அதை நான் செய்ய வேண்டியது என் கடமை, நான் செய்கிறேன், அவ்வளோதான். அதை சொன்னியா அத்தனைப்போ அப்படின்னு இதெல்லாம் சொல்லிட்டு கடைசியாக அது சொல்லுவார். நீ சொல்லியா, நீ எவ்வளோ சொன்னாலும் நான் எனக்கு என்னுடைய வேலை நான் செஞ்சு கொடுக்க வேண்டிய வேலை என்னுடைய வேலை, அதை நான் சரியாக செய்கிறேன். அது எனக்கு வந்து நீங்கள் அது வந்து கரெக்டாக அதுக்கு என்னவோ அது நீ செய்ய, அவ்வளோதான் அப்படின்ற இடத்துக்கு வந்துடுறாரு. அவ்வளோதான். இதுதான் போகுது. கடைசியில் அவர் அந்த பொறுப்பு உணர்ந்ததால தான் இத்தனை படத்துக்கு செய்ய முடியும். அவர் ஏன் வந்து கிட்டத்தட்ட வந்து 2000 படத்துக்கு இத்தனை டைரக்டரில் எத்தனை பேரை பார்த்துருப்பார். அவருடைய வெற்றிக்கு என்ன காரணம் நினைக்கிறா, டைரக்டர் சொல்கிற கதைக்கு போடுற டியூனாக மட்டும் இல்லை, அவருக்கு ஒரு விஷயம் தெரியும், அவருடைய அனுபவத்திலிருந்து அவருக்கு ஒரு விஷயம் தெரியும். நீ சொல்கிற கதையை அப்படியே போட்டோன்னா அவர் ஒரு கதை, அவர் ஒரு கிரியேட்டர், பாதி அவர் கிரியேட் பண்ணுறாரு. இது ரெண்டும் மேட்ச் ஆகும். சில இடங்களில் அவர் கிரியேட் பண்ணதே அதிகமாக நிற்கும். அந்த மாதிரி 80s அந்த மாதிரி காலகட்டம் இருந்தது, அவர் ஆதிக்கம் செலுத்தினார். அப்போ வந்து அது முழுக்க அவர் தான் தீர்மானித்தார். என்னுடைய இசைக்கதைன்னா படம் அப்போ கதை ஒன்றுமே இருக்காது, கதைக்கு இசைக்கேற்ற காட்சிகளாக தான் இருக்கும். மோகன் படங்களோ ராமராஜன் படங்களோ சின்ன சின்ன கதைகள் இசை பாடலுக்கும் இசைக்கு ஏற்ற. அப்போது கதைக்கு முக்கியத்துவம் இல்லாத காலகட்டம். நீ யார் நடித்தாலும் இல்லைனா இசை ஒரு பாட்டு இருந்தால், ஒரு கோவை தம்பி படங்களோ இல்லை மோகன் அவருடைய படங்களோ இல்லது ராமராஜனோ இல்லைனா இசை ஒடிக்கக்கூடிய கதையை அமைச்சு ஓரளவுக்கு ஆயிரம் பாடகன்னு நம்ம கேரக்டர் பார்த்துருப்போமா, மைக் பிடிச்சி பாடுறேன், மாடு பிடிச்சி பாடுறேன், இன்றைக்கி அந்த மாதிரி கதையில் வைக்க முடியுமா? அது வந்து இளையராஜாவுக்காகவே உருவாக்கப்பட்ட கதாபாத்திரம், அவருக்காக உருவாக்கப்பட்ட நடிகர்கள். ஆனால் காலமும் ரசனையும் மாறிடுது. இன்றைய உலகம் வந்து நிறைய படங்கள் வருது, நிறைய பேர் பார்க்குறாங்க. அப்போ வந்து சினிமா வந்து அவர் பொழுதுபோக்காக பார்க்கறது இல்லை, சினிமாவில் நம்பகத்தன்மையை பண்ண முடியும். ஒரு நம்பகத்தன்மையான ஒரு கதையை சொல்கிறீங்களா, உங்ககிட்ட இருந்து நம்பகத்தன்மையான ஒரு உலகத்தை காட்டப்படுறீங்க. அந்த நம்பகத்தன்மை கேட்டார் போன்ற அந்த கதைக்கு ஒட்டி வரக்கூடிய பாடல்கள் மட்டும்தான் கதைக்கு தேவையான. கதைக்கு ஒட்டி வராத பாடல்கள் வந்து கதை. அப்போ வந்து இசை அவருடைய ஆதிக்கம், அவர் என்ன சொன்னாலும் வந்து அவருடைய கற்பனையும் அவருடைய விஷயம் அங்கே போட்டி போட்டு ஜெயிச்சுது. ஆனால் இங்கே கதைக்கு போகிறது, இன்றைக்கி யாராக இருந்தாலும் இங்கே கதைக்கு ஒட்டி இல்லாமல் வந்து நீங்கள் ஒரு பாடல்கள் போடும்போது, கதைக்கு ஒட்டி இல்லாமல் அவையிலிருந்து பாடல்கள் வரும்போதும் அது தவிர அது வந்து மக்களுக்கு போய் அது வந்து கேள்வி எப்பேற்பட்ட பாடல்களாக இருந்தாலும் அது வந்து கடைசியில் வந்து அது வந்து மக்களால் வந்து ஏன்னா அது வெளில போய் பாட்டு கேட்க தெரியும். அவன் இன்றைக்கி வந்து அன்றைக்கு வந்து பாடல் கேட்கறதுக்கு தியேட்டர்லேயும் ஆடியோ கேசட்லாம் முடியும். இன்றைக்கு வந்து மொபைல் வந்ததுக்கப்புறம் பாடலில் வந்து கொட்டி கிடக்குது. இன்றைக்கி வந்து நிறைய வந்து இது ஆப்ஸ் வந்துடுச்சு. இப்போ ஸ்பாட்டிஃபை இருக்குது, போட்ட எந்த பாட்டுகளும் கேட்டுகிட்டே இருக்காங்க 24 மணி நேரம். எல்லா பாட்டுமே இப்போ கேட்க முடியும். அப்போ இசைங்கிறது வந்து பல்வேறுபட்ட இசைகள் இருக்குது. அன்றைக்கெலாம் வந்து நான் ஒரு மைக்கேல் ஜாக்சன் பாட்டை கேட்கணுன்னா நான் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல கேசட்டை தேடி பிடிச்சி அது எங்கேயாவது ரெக்கார்ட் பண்ணி விட்டுறேன். இன்றைக்கு வந்து அப்படி கிடையாது. இன்றைக்கி உலகத்தில் இன்றைக்கு தவிர எல்லா பாட்டையும் என்னை வந்து
உடனே இசை வந்து எல்லாரும் நம்மளை சுற்றி இயங்கிட்டே இருக்குது. இது நமக்கு ஆப்ஷன் தான். இப்போ ஆப்ஷனில் வாழ்கிறோம் நம்ம. இசையை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆப்ஷன் தான். இசை ரெண்டாவது. அப்போ கதை தான். கதைக்குள்ள கதையை சுமக்கக்கூடிய, கதையில் இருக்க கதாபாத்திரம் உணர்த்தக்கூடிய இசைக்கு தான் வந்து இன்றைக்கு அது இருந்தால் தான் வெளிப்படும். இப்போ பல ஆல்பங்கள் தெரியும். இன்றைக்கி ஆல்பம்னு தனியாக வந்துச்சு. நிறைய பேர் வந்து ஆல்பத்திலே வாழறான். நான் ஒரு சமயத்தில் நண்பர் ஒரு ஆப்பா ராஜான்னு ஒரு கவிஞர், அவர் சினிமா பாட்டு இருந்தது. அவர்கிட்ட சார் நான் தனியாக 2 வீடு வாங்கிட்டேன் சார். இது எப்படி வாங்கிட்டேன்? நான் வெறும் வந்து ஆல்பம் பாட்டு எழுதியாக வாங்கிட்டேன், எனக்கு ராயல்ட்டி வருது அப்படின்னா. அந்த அளவுக்கு இன்றைக்கு தனிப்பாடல்கள் வந்து சிங்கிள் ஆல்பம் வந்து பெரிய உலகமாக இருக்குது, இண்டஸ்ட்ரியாக இருக்குது. அப்போ வந்து இந்த இடத்துல வந்து சினிமாக்கள் வந்து சினிமாவோட பாட்டு வந்து முக்கியம் இல்லை, அது எவ்வளோ தூரத்துக்கு கதையை ஒட்டி இருக்குது, அது கதையை இவ்வளவு வந்து அது உள்வாங்கி மேம்படுத்தி இருக்கிறது அவசியமாக இருக்குது. அப்போ அதை வந்து அவருக்கு நம்ம பக்குவமாக அவர்கிட்ட அதை நம்ம கொண்டு போய் அதை வேலையை வாங்கக்கூடியது வந்து அது வந்து நம்மளுடைய அதுதான் வந்து ஒரு இன்னைக்கு அவர் கூட ஒர்க் பண்ணும்போது கூடிய சவாலாக தான். இசையமைச்சது மட்டும் இல்லாமல் அவர் தான் எல்லா பாட்டையும் எழுதியிருக்கார் அப்படின்னு தகவல் வந்து எப்படி இருந்தது? அவருடைய எழுத்து முறைன்னு ஒன்று இருக்குது. அது வந்து இசையை ஒட்டிய எழுத்து முறை. அவர் பிரமாதமான ஒரு எழுத்து. அவர் வந்து ஒரு அவருக்கு அவருடைய பலம் வந்து கிட்டத்தட்ட சொல்கிறது வேறு கவிஞர்கள் இல்லாத பல அம்சங்கள், நுட்பமான அம்சங்கள் இருக்குது. அது ரொம்ப எளிமையாக வார்த்தைகள் மூலமாக ஆழமான உணர்ச்சிகள் இருக்கக்கூடிய பக்குவம் வந்து அவருக்கு நேச்சராக ஒரு கவிஞர் கூட. அது வந்து நம்மளுடைய கதைக்கு தேவையானதாக நம்ம அதை இதை மியூசிக்கில் எப்படி வாங்குறோமோ பாடல் வரிகள்லையும் அவர்கிட்ட திரும்ப நம்ம அவர்கிட்ட கேட்டு வாங்க. ஒரு சில சமயங்கள்லாம் அவர் வந்து இது நல்லா இருக்கேன்னு புரியாது முடிப்பார். ஆனால் நம்ம வந்து அதை வந்து சண்டை போட்டு நம்ம வந்து அதில் சில நேரங்களில் வந்து வாங்கி அதை வாங்கிட்டு கிடையாது கதைக்கு டிமாண்ட் பண்ணுறது அப்படின்ற போது நம்ம அது சண்டை போட்டு தான் ஆக வேண்டிய கட்டாயம் இருக்குது. அது திருத்தி கொடுத்துருவாரு. அவர் என்ன செஞ்சாலும் அவர் கொஞ்சம் ஒரு ஆரம்பத்தில் அவர் சொல்லுவார் அவருடைய பக்கம் இருக்கிறது இது இல்லை சார்னு சொல்லி நம்ம கேட்டு வாங்க வேண்டிய ஒரு இது இருக்குது. ஆனால் அவர் பாட்டு எல்லாமே ரொம்ப சில பாடல்கள் ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக எழுதக்கூடிய, நம்ம சொல்லாமையே வந்து கதையை உள்வாங்கிட்டாருன்னா அதுக்கப்புறம் அது பிரச்சனை இல்லை, ரொம்ப அழகான பாடல்கள் வரும். கண்டிப்பாக இதில் வந்து வரக்கூடிய 3 பாடல்கள் மிகப்பெரிய பாடல்களாக அவருக்கு அமைஞ்சிருக்கு. அது வந்து கண்டிப்பாக ஆடியோ கேசட் வெளியே வரும்போது எல்லாருமே அதை உணர்வாங்க. ஒரே ஒரு பாட்டு மட்டும் திருக்குறள் அறிவு மட்டும் எழுதியிருக்காரு. திருக்குறள் அறிவு வந்து அவர் எழுதினா நல்லா இருக்கும்னு அவர் உணர்ந்தார். அந்த சமயத்தில் அவர் வந்துருந்தார். சரி அவர் எழுதிட்டும்பா அப்படின்னாரு. சரின்னு உட்காந்து அவங்க 2 பேருமே உட்காந்து அது பண்ணாங்க. அப்புறம் அதுவும் நல்லா வந்திருக்கு பாட்டு.